செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் 2025-2027 ஆண்டிற்கான நிர்வாக குழு தேர்தலின் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இதில் துணை செயலாளர் பதவிக்கு எம். குமரகுரு மற்றும் பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட கே. ஆண்டாள் நேசன் போட்டியின்றி வெற்றி பெற்றனர் என்று தேர்தல் அதிகாரி வழக்கறிஞர் எம். மதியழகன் கூறினார். ஆனால் மற்ற அனைத்து பதவிகளுக்கும் போட்டியுள்ளது என அறிவித்தார். மேலும் செயலவை உறுப்பினர் பதவிகளுக்கு 2 போட்டியின்றி தேர்வு பெற்ற வேளையில் அவர்கள் பி. உமாபரம் மற்றும் தயாளன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தலைவர் பதவிக்கு இம்முறை நடப்பு தலைவர் ரா. சீதாராமனை எதிர்த்து எஸ். நடேசன் போட்டியிட களமிறங்கியுள்ளார். உதவித் தலைவர் பதவிக்கு நடப்பு உதவித் தலைவர் கே. சுரேனை எதிர்த்து சண்முகம் போட்டியிடும் வேளையில் நடப்பு செயலாளர் வி. எம். தியாகராஜனை எதிர்த்து மாதவன் போட்டியிடுவது என முக்கிய பதவிகளுக்கு கடும் போட்டி நிலவிருப்பது தேர்தலில் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இதை தவிர்த்து 8 செயலை உறுப்பினர் பதவிகளுக்கு இம்முறை 12 பேர் போட்டியிட உள்ளனர். அவர்களில் ஆர். சிவபாலன், கோபிநாதன், நீலகண்டன், கண்ணையா, டாக்டர் சசிதரன், மனோகர், பி. புருஷோத்தமன், பன்னீர்செல்வம், இந்திரநாதன், ஆறுமுகம், கேசவன் மற்றும் சரவணன் ஆகியோர் ஆவர் என்று அவர் குறிப்பிட்டார். 2 கணக்காய்வாளர் பதவிக்கு கிருஷ்ணன் மற்றும் தண்ணீர்மலை போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இந்த தேவஸ்தானத்தின் பொதுக்கூட்டம் மற்றும் தேர்தல் வரும் 29ஆம் தேதி 6வது மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 9:30க்கு புந்தோங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது என்றும் நண்பகல் 12 முதல் பிற்பகல் 2 வரை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் அதிகாரி எம். மதியழகன் தெரிவித்தார். இத்தேர்தலில் இருந்து வாபஸ் பெற விரும்புவோர் வரும் 25ஆம் தேதி 6வது மாதம் 2025 புதன்கிழமை மதியம் 12க்குள் தங்களது வாபஸ் பாரத்தை தம்மிடம் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய பணமனையில் வழங்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். வணக்கம். இன்று ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் வேட்புமனு தாக்கல், அதாவது 22ஆம் தேதி 6வது மாதம் 2025 ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் பொறுப்புகளுக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. அந்த வேட்புமனு தாக்கலில் தலைவர் பதவிக்கு 2 பேர் போட்டியிட்டார்கள். ஒன்று நடப்பு தலைவர் சீதாராமன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், 2வது நடேசன் சுப்பையா அவர்கள். அடுத்ததாக துணைத் தலைவர் பதவிக்கும் போட்டி உள்ளது. ஒன்று சுரேன் கண்ணபரான் அவர்கள், அடுத்தது சண்முகம் கணபதி பண்டாரம் அவர்கள். செயலாளர் பதவிக்கு போட்டி உள்ளது. தியாகராஜன் முத்து அவர்கள், அடுத்தது மாதவன் பாலகிருஷ்ணன் அவர்கள். துணை செயலாளர் திரு குமாரகுரு முருகையா அவர்கள் போட்டியின்றி வெற்றி பெற்றார்கள். பொருளாளர் திரு ஆண்டாள் நடேசன் அவர்கள் போட்டியின்றி வெற்றி பெற்றார்கள். உட்கணக்காய்வாளர்கள் எஸ். தண்ணீர்மலை கிருஷ்ணன் இவர்களும் போட்டியின்றி வெற்றி பெற்றார்கள். அடுத்து இந்த செயற்குழுவில் 2 ஸ்ரீலங்கன் சார்பாக 2 பேர் கட்டாயமாக போட்டிப்பட வேண்டும். அதில் ஒருத்தர் உமாபரன் அவர்களும் தயாளன் அவர்களும் போட்டியின்றி வெற்றி பெற்றார்கள். செயலவை உறுப்பினர்களுக்கு 8 பேர் தேர்வு பெற வேண்டும். ஆனால் 12 பேர் போட்டியிடுகின்றார்கள். அதில் முதலாவதாக திரு சிவபாலன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், பன்னீர்செல்வம் பாளையா அவர்கள், நீலகண்டன் முனுசாமி அவர்கள், மனோகர் எல்லப்பன் அவர்கள், புருஷோத்தமன் பாலகிருஷ்ணன் அவர்கள், கண்ணையா கண்ணாயகம் அவர்கள், டாக்டர் சசிதரன் மூர்த்தி அவர்கள், கோபிநாதன் கருப்பியா அவர்கள், சரவணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இந்திரநாதன் செல்லசாமி அவர்கள், கேசவன் ரங்கநாதன் அவர்கள், ஆறுமுகம் மாரிமுத்து அவர்கள். ஆக இந்த 8 வேட்பாளர்களுக்கு 8 பொறுப்புகளுக்கு 12 பேர் போட்டியிட்டார்கள். ஆக எதிர்வரும் 29ஆம் நாள் இந்த ஜூன் மாதத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. அதில் இவர்கள் போட்டியிடுவார்கள். இந்த வேட்பு மனுக்களை வாபஸ் பெறுகின்ற தேதி 25ஆம் தேதி மணி 12 நண்பகலுக்குள் அவர்கள் வாபஸ் பெற வேண்டும். அப்படி வாபஸ் பெறாமல் இருந்தார்கள் என்றால் போட்டி நிச்சயமாக 29ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தல்
29ஆம் தேதி சரியாக மணி 12லிருந்து 2 மணி வரை நடைபெறும். ஆக 2 மணிக்கு பிறகு வந்தால் அங்கு வாக்களிக்க முடியாது. ஆகையினால் வாக்களிப்பு 12 மணியிலிருந்து சரியாக 2 மணிக்குள் நடைபெறும். ஏனென்றால் பொதுக்கூட்டம் காலையில் 9:30லிருந்து 12க்குள் பொதுக்கூட்டம் நடைபெறும். 12லிருந்து 2 மணி வரைக்கும் தேர்தல் நடைபெறும். எங்கே நடைபெறும் இந்த தேர்தல் மகாமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் நடைபெறும். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.